இன்னைக்கு அக்டோபர் 11 எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். மார்னிங் வந்து மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பியரிஷ் மொமெண்டம் கொடுத்து நல்லாவே ஒரு டிராப் கொடுத்துருந்துச்சு ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது. அடுத்து இங்க இந்த பர்பிள் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கிற இந்த டிமாண்ட் ஜோன் பாத்தீங்க அப்படின்னா பர்டிகுலர்லி இன்னைக்கு இந்த டியூஸ்டேக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படின்னே சொல்லலாம். இது நிஃப்டிக்கு மட்டும் இல்லை, இது வந்து பேங்க் நிஃப்டிக்குமே இருக்குது. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட டிமாண்ட் ஜோன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து டெலிகிராம் சேனல்லையுமே போஸ்ட் பண்ணியிருந்தேன் மார்னிங்கே. ஸோ எக்ஸாக்டாக இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே இந்த டிமாண்ட் ஜோனில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இது ஒரு வேலிடான சப்போர்ட்டாக இருக்குது. இதை பிரேக் பண்ண முடியல, பையர்ஸ் மறுபடியும் இதில் அகெயின் என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ஒரு ரேலியை வந்து மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இதுவே இந்த டிமாண்ட் ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு ப்ரைஸ் கீழே போகுது அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு டபுள் பாட்டம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு, ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கூட நம்ம இதை சொல்லலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸாக்டாக ஒரு பை என்ட்ரியுமே ட்ரிகர் ஆகிருச்சு. அண்ட் எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிமாண்ட் ஜோனுக்கு கீழே வந்து எஸ்எல். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் லெவல் இந்த ஒரு ட்ராப் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதில் ஒரு மினிமம் 50% நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் லெவலாக கன்சிடர் பண்ணலாம். செகண்ட் டார்கெட் லெவல் வந்து ஒரு 100% நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத. தேங்க்யூ.